காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஹசீனா மேம்கிட்ட நான் இப்போ கேட்குறது, சர்வாதிகாரத்திற்கான பாதை மனிஷ் திவாரி இவ்வளவு கடும் சொல்லாடலுக்கான தேவை எங்கிருந்து வந்தது? கண்டிப்பா இது சர்வாதிகாரத்துக்கான ஒரு வழிதான். சண்டிகர் எலெக்ஷன் இதுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளா நீங்க எடுத்துக்கலாம். மேயர் எலெக்ஷன் எப்படி கண்டக்ட் பண்ணாங்க, சுப்ரீம் கோர்ட் எப்படி கொட்டுச்சு அப்படிங்கறத வந்து நீங்க தெளிவான ஒரு பெரிய எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இந்த நாடு ஒரு அகண்ட ஒரு நாடு, ஒற்றுமை மிக்க நம்மளோட நாட்டுல ஒரே டைம்ல முதல்ல ஒரு மாநிலத்துல எம்பி தேர்தல், எம்எல்ஏ தேர்தல், எல்லா தேர்தலும் ஒன்னா வச்சு நடத்தி காமிக்க சொல்லுங்க. அதுக்கப்புறமா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பத்தி பேசலாம். அதாவது ஒரு வாட்டியும் கான்ஸ்பிரசி பண்ணிட்டு, ஒரு வாட்டியும் பிரச்சனைகள் பண்ணிட்டு, ஒரு வாட்டியும் பேக்டோர் வழியா என்ட்ரி கொடுத்துட்டு, ஒவ்வொரு வாட்டியும் எதிர்கட்சிகளை சமாளிக்கிறதுல வந்து அவங்க திணறுவதனால் ஒரு சர்வாதிகார போக்கோட ஒரே டைம்ல எல்லாத்தையும் வச்சு முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு 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 அஜெண்டா வந்து ஒரு வைடர் அஜெண்டா. இது வந்து ஒரு நல்ல விஷயமே கிடையாது. நமது நாடு உலகத்திலே த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி. இந்தியா என்பது உலக அரங்குல ஒரு பெரிய ஜனநாயக நாடு. நமது ஜனநாயக நாட்டுல காங்கிரஸ் என்பது ஒரு பெரிய ஜனநாயக கட்சி, உலக அளவுல ஒரு பெரிய ஜனநாயக கட்சி. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்ப எங்களுக்கு பேலட் பேப்பர் சிஸ்டம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைநகரம் டெல்லியில நடக்கக்கூடிய 2026 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை நாங்க புறக்கணித்தால் என்ன பண்ணுவாங்க? ஒரு பெரிய எதிர்ப்பு அலை உருவாயிடுது உலகத்திலேயே. இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி அண்ட் காங்கிரஸ் இஸ் த லார்ஜஸ்ட் டெமோக்ராட்டிக் பார்ட்டி. நாங்க வந்து உங்களோட இந்த சிஸ்டம் புறக்கணிச்சோம்னா எப்படி இருக்கும்? சாத்தியக்கூறுகள் உண்டு தானே. இவங்க பண்றது எல்லாமே வந்து அபத்தமானது. கிட்டத்தட்ட 70 சீட்டுகள் டெல்லியில. பர்டிகுலரா இந்த எலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு மோடு வரும்போது ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான திங்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. பார்லிமெண்ட் நடக்கும்போது பார்லிமெண்ட்ல மக்களோட பிரச்சனையை குறித்து நாம பேச வேண்டிய பேச்சுக்களை விட்டு நம்மளோட அட்டென்ஷனை வந்து டைவர்ஷன் பண்றதுக்கு நிறைய விஷயங்களை இவங்க கொண்டு வருவாங்க. அது போன்ற ஒண்ணுதான் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ன்றது லிட்டரலி நாட் பாசிபிள். அது வந்து பிராக்டிக்கலி வந்து நம்ம அத பத்தி யோசிச்சோம் அப்படின்னா, இத்தனை ஸ்டேட்ஸ், இத்தனை யூனியன் டெரிட்டரிஸ், இத்தனை பஞ்சாயத்து, இத்தனை டவுன் பஞ்சாயத்து, இத்தனை வார்டு, எல்லாத்துக்கும் எப்படி பாசிபிள்? அந்த அளவுக்கு நம்ம கிட்ட மெக்கானிசம் இருக்கா? அந்த அளவுக்கு நம்ம கிட்ட மேன் பவர் இருக்கா? அந்த அளவுக்கு ட்ரெயின்ட் ஆபீசர்ஸ் இருக்காங்களா? சோ இந்த ஃபுல் எலெக்ஷன் நீங்க இவிஎம் மூலமா தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட அந்த அளவுக்கு இவிஎம் மெஷின்ஸ் இருக்கா? ஒரு சாதாரண சட்டமன்ற தேர்தலுக்கே ஒரு மாநிலத்தில இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு இவிஎம் மிஷினை வந்து டிரான்ஸ்பர் பண்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த அளவுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கா? எல்லாமே வாய் வார்த்தையில பேசிட்டு இருந்தா எப்படி? there has to be a concrete answer. இப்ப கார்கேஜி அவர்கள் மகாராஷ்டிரா எலெக்ஷனுக்கு அப்புறமா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, பேலட் பேப்பர் சிஸ்டம் வேணும்னுட்டு. இப்ப வெளி நாடுகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து ஃபோக்கோ இல்ல கையிலயோ ஸ்பூனையோ எடுத்து சாப்பிடறதை விட கைகளால அவங்களால எடுத்து சாப்பிட கூட முடியாது, தெரியாது. தே டோன்ட் நோ. கையில நம்ம எப்படி சாதத்தை அழகா போட்டு பிசைஞ்சு நம்ம சாப்பிடுற மாதிரி கூட அவங்களுக்கு சாப்பிட தெரியாது. அப்படிப்பட்டவங்களே பட்டனை தட்டுனா ஃபேன் ஓடணும் அப்படிங்கிறவங்களே வந்து பட்டனை தட்டுனா எனக்கு ஓட்டு வேண்டாம், எனக்கு பேலட் சிஸ்டம் வேண்டும் அப்படின்னுட்டு ஃபாரினர்ஸே பேலட் சிஸ்டம் வந்து அவங்க எதிர்க்கிறாங்க. ஐ மீன் பேலட் சிஸ்டம் வந்து வரவேற்கிறாங்க, பட்டன் சிஸ்டம் வந்து எதிர்க்கிறார்கள். ஆல் பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு. சின்ன சின்ன ஸ்டேட்டுகளை எதிர்கட்சிகளை ஜெயிக்க விட்டுட்டு பெரிய பெரிய ஸ்டேட்ஸ்ல வந்து நீங்க இவிஎம் வந்து கொலாப்ஸ் பண்றீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. இப்போ ஒரு சாதாரண ஒரு பிரான்சைசி கம்பெனி, ஒரு மோட்டார் வெஹிக்கிள் கம்பெனி ஏதோ ஒண்ணு நம்ம ஊர்ல ஒரு குக்கிராமத்துல நடந்துட்டு இருக்குன்னா, அதோட பிரான்சைசி சென்டர் டெல்லியில இருக்குன்னா அவங்களோட கம்ப்யூட்டர்ல என்ன வேணாலும் அவங்களால சேஞ்சஸ் பண்ண முடியும் அவங்களோட பில்லிங்ல. சோ அந்த அளவுக்கு டெக்னாலஜிஸ்ல வந்து இன்னைக்கு ஃபீசிபிலிட்டிஸ் இருக்கு. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மெட்டாபிசிக்ஸ். மெட்டாபிசிக்ஸ்ல எப்படி நம்மளோட டெலிபதி மாதிரி ஒரு மெட்டாபிசிக்ஸ் எக்ஸிஸ்டிங் அப்படின்னா கண்டிப்பா இவிஎம் ஹேக்கிங் வந்து எக்ஸிஸ்டிங். சோ நீங்க இந்த இவிஎம் ஹேக்கிங்க வந்து நாங்க ஒரு சொல்யூஷன் கேட்டு நாங்க எலெக்ஷன் கமிஷனை அப்ரோச் பண்ணிட்டு இருக்கோம். மகாராஷ்டிரால என்ன நடந்தது, எத்தனை ஓட்டர்ஸ் நீங்க வெளியில எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற டேட்டாவை கொடுத்திருக்கோம். நாங்க இந்த மாதிரி ஒரு அப்பீல் போயிட்டு இருக்கும் போது, பர்டிகுலரா பார்லிமெண்ட் நடக்கும்போது கன்ஸ்ட்ரக்டிவான விஷயம். மணிப்பூர் வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமா பத்தி எறியுது, பிரைம் மினிஸ்டர் அங்க போகவே இல்லை. அதானி இஷ்யூஸ், இப்படி வந்து பல விஷயத்த வந்து நாங்க பேச முற்படும் போது நீங்க திடீர்னு ஒன் நேஷன்
ஒன் எலெக்ஷன் அப்படின்னு டைவர்ட் பண்ணுவீங்க. சம்டைம்ஸ் அப்படி பேச நினைக்கும் போது ஆர்டிகல் 370 அப்படின்னு டைவர்ட் பண்ணுவீங்க. திடீர்னு தலாக் அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ட் பண்ணுவீங்க. திடீர்னு ஹிஜாப் அப்படின்னு டைவர்ட் பண்ணுவீங்க. கான்கிரீட்டா இந்த நேஷனுக்கு நீங்க என்ன பண்றீங்க? முதல்ல ஒன் இந்தியா, ஒன் ரேஷன் கொண்டு வாங்க. இருக்கிற அத்தனை பேருக்கும் முதல்ல ரேஷன் கார்டு கொடுங்க. ஒன் இந்தியா இருக்கிற அத்தனை பேருக்கும் எலக்ட்ரிசிட்டி கொடுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுங்க. ஒன் இந்தியா, ஒன் எஜுகேஷன் கொண்டு வாங்க. மினிமம் எஜுகேஷனை வந்து குவாலிபிகேஷனை வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஒன் இந்தியா, ஒரு ஒன் எம்ப்ளாய்மெண்ட்டை கொண்டு வாங்க. ஒரு 5 பேர் ஃபேமிலியில இருக்காங்கன்னா ஒருத்தருக்காவது கவர்மெண்ட் ஜாப் கொடுங்க. அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் டெவலப் பண்ணுங்க. நம்ம லார்ஜஸ்ட் டெமோக்ரஸி அப்படின்னும் போது நம்ம ஊர்ல இருந்து வெளிநாடுகள்ல போய் பிரெயின் ட்ரெயின் நடக்குது. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய வளங்களை வச்சு வெளிநாடுகள் எவ்வளவு டெவலப் ஆகுது. அந்த அளவுக்கு நம்ம கிட்ட ஹியூமன் ரிசோர்ஸ் இருக்கு. நம்ம ஹியூமன் ரிசோர்ஸை நீங்க டெவலப் பண்ணி சைனா, மேட் இன் சைனா வந்து நாங்க புறக்கணிச்சுட்டு மேட் இன் இந்தியா, நீங்க எங்க போச்சு மேட் இன் இந்தியா? சோ இதெல்லாம் வந்து பிராக்டிக்கலான பாசிபிலிட்டிஸ் என்ன இருக்கோ அதை விட்டுட்டு நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் எப்படி எல்லாம் டைவர்ட் பண்ணணுமோ அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. ஹசீனா அம்மா, உங்களுடைய கருத்து வைங்க. அது வந்து இப்போ பாஜகவை சேர்த்த ஒவ்வொருத்தரும் தான் தான் தளபதி, தான் தான் இந்திய அரசியல் சாசனத்துக்கான அதிகாரி, சர்வாதிகாரி போல இங்க அரங்கத்துக்கு வந்திருக்கிறவர் வந்து பேசுறாரு. அதாவது இந்த செட்டப்ல அரங்கத்துல இருக்கிறாரா இல்ல எங்க இருக்காரு சரண பெருமாள் அவர்கள்னு தெரியல. எங்க அவர் அங்க எலெக்ஷன் கமிஷன். இந்த நாடு ஒரு ஜனநாயக நாடு. நமக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, நமக்குன்னு ஒரு கோர்ட் ஆஃப் லா இருக்கு, நமக்குன்னு ஒரு பார்லிமெண்ட் இருக்கு, நமக்குன்ட்டு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் இருக்காங்க. ஒரே ஒரு பிரஜை நான் சொல்றேன் நாங்க நடத்தியே தீருவேன் அப்படின்ட்டு அவர் சொன்னார்னா நான் சொல்றேன் நானும் ஒரே ஒரு பிரஜை, நீங்க நடத்தியே தீர மாட்டீங்க அப்படின்ட்டு நான் பேச முடியுமா? டெக்னிக்கலி பாசிபிள் திங்ஸ் பேசணும். அதே மாதிரி நண்பர்கள் பேசும்போது அதிகப்படியா குழந்தைகள் பெற்றுக்கொள்வது பெண்களுக்கு உடல் நலத்திற்கு கேடு அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாம் எத்தனை குழந்தைங்க பெற்றுக்கிட்டாங்க? எல்லாரும் எவ்வளவு ஆண்டு காலங்கள் வாழ்ந்தாங்க? கம்பாரிசனுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எங்க அப்பாவோட கூட பிறந்தவங்க 9 பேரு. ஓகே, அது வந்து நீங்க முஸ்லிம்கள் நிறைய குழந்தை பெற்றுப்பாங்க அப்படின்னுட்டு போன தேர்தல் பிரச்சாரத்துல பாஜக கொண்டு வந்துச்சு. இப்ப சப்போஸ் இவரோட கூட பிறந்தவங்க ஒரு 10 பேர் இருந்தாங்க அப்படின்னா இந்துக்களோட குழந்தை பெற்றுக்கிற தன்மை அதிகமா இருக்கு அப்படின்ட்டு எல்லாம் பேச முடியுமா? மோகன் பகவத் என்ன சொல்றாரு? நிறைய குழந்தைகளை நீங்க பெத்துக்கோங்க, இஸ்லாமியர்கள் நிறைய குழந்தைங்களை பெத்துக்கிறாங்க, அதனால அவங்கள நீங்க கம்பீட் பண்ணணும். நம்ம நிறைய ஹலோ கூகுள் பண்ணி பாருங்க என்ன சொன்னாரு போன யூபி எலெக்ஷன்ல. ஒரு சரண பெருமாள், டாபிக் இதுல போகட்டு, நீங்க மாத்தி இந்துக்கள் அழிஞ்சு போகட்டு, அவர்கள் அழிஞ்சு போகட்டு. இப்ப டாபிக் நம்ம என்ன பேசுறோம் அதை அழிஞ்சு போட்டோம். அதாவது வந்து நாட்டோட வளர்ச்சியை பத்தி பேசாம குழந்தை பெற்றுக்கிறத பத்தி தான் பேசுறாங்க தலைவர்கள். அதுதான் தொண்டர்கள் பிரதிபலிக்கிறாங்க. பேசுற 2 பேருமே அதுதான் பிரதிபலிச்சாங்க. நீங்க உற்று கவனிக்க வேண்டும், சரிங்களா? 140 கோடி மக்கள் தொகை அப்படின்றது நம்ம நாட்டோட ஹியூமன் ரிசோர்ஸ், நம்ம நாட்டோட பலம், நம்ம நாட்டோட வளம். அந்த வளம் வந்து உபயோகப்படுத்த போது சார் இந்த இவர் வந்து பேசிட்டே இருந்தாரா? நான் பேசும்போது அப்புறம் நான் அவர் பேசும்போது மேடம். நம்மளோட நாட்டோட வளத்தை எப்படி பிரிட்டிஷ் அரசாங்கம் சூறையாடி அவங்க சர்வாதிகாரிகளா ஆனாங்களோ ஒரு காலத்துல, இன்னைக்கு நீங்க யூகேல போய் பாருங்க, அங்க ஹிந்து நம்மளோட இந்தியன்ஸ் தான் முக்கியமா இருந்த சிங்குகள், இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க கடைகள் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா அத்தனை வணிகத்திலயும் நம்ம தான் இருக்கோம். அவங்க நம்மள சூறையாடின காலம் போயிட்டு நம்ம அவர்களுடைய வளத்துல வந்து இன்னைக்கு நம்ம வந்து செலுத்து கொண்டு இருக்கிறோம். சோ அதனால இந்த பிரெயின் ட்ரெயின் அப்படிங்கிற கான்செப்டை விட்டுட்டு நம்மளோட நாட்டோட இந்த ஹியூமன் ரிசோர்ஸை எப்படி உபயோகப்படுத்திக்கணும் அப்படிங்கறத வந்து பிஜேபி அரசு வந்து ஆழ்ந்து நோக்கணும். இப்ப கமிங் டு த டாபிக், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது எந்த காலத்திலயும் சாத்தியம் கிடையாது. சரி, இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எப்போ வருமோ
அப்ப கண்டிப்பாக ஒட்டு மொத்தமா அத்தனை எதிர்க்கட்சியும் காங்கிரஸ் சேர்ந்து முற்றுப்புள்ளி பெறும். எலெக்ஷனை பாய்காட் பண்ண எதிர்க்கட்சியே காங்கிரஸ் இல்லையே முற்றுப்புள்ளி இந்தியாவுல இப்போ. காங்கிரஸ் எதிர்க்கட்சியே இல்லையே. ஆகுது. சரி. நீங்க இல்லவே இல்லையே. தெலுங்கானால எங்க இருக்கீங்க இல்ல, மிஸ்டர்? காங்கிரஸ் முற்றுப்புள்ளி தமிழ்நாட்டுல இருங்க. எங்க இருக்கீங்க அதுதான் உண்மை. மிஸ்டர்? ஐயா, தமிழ்நாட்டுல சரவணா. எங்க போய் ஓடி ஒளிஞ்சிட்டு இல்ல, இருக்கீங்க? மேடம் பேச முடிக்கட்டும். மேடம் பேசட்டும். இருக்கீங்க. சும்மா பேசிட்டே இருக்கீங்க. சார் பேச முடியுங்க, டைம் இல்ல, மிஸ்டர். இது ஒரு 5 minutes தான் இருக்கு, சொல்லி முடியுங்க. So, கண்டிப்பாக சரி. இந்த மாதிரியான ஒரு செட்டப் கண்டிப்பா. நம்ம நாட்டோட அரசியலமைப்பு சட்டம் ஒத்துக்கொள்ளவே கூடாது. சரி, ஒத்துக்கொள்ளவே அதுக்கான ஒரு ப்ரொவிஷனே அங்க கிடையாது. கண்டிப்பா. அதுக்கான ஒரு ப்ரொவிஷனை கொண்டு வந்து அவர்கள் உள்ள வந்து புகுத்துவாங்க அப்படின்னா சரி. ஆங்கிலேயர்களே எதிர்த்தவங்க நாங்க, சரிங்களா? So, அதனால பாஜக வந்து நீங்க அன்னைக்குள்ள நம்மளோட ஒரு காங்கிரஸ் இந்தியன் பக்கா காங்கிரஸ், இன்னைக்கு இருக்க காங்கிரஸ் சொக்கா காங்கிரஸ். அது பக்கா காங்கிரஸ், இன்னைக்கு சொக்கா காங்கிரஸ். நீங்க வந்து நிக்கர் காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் கட்சி வேறு, இந்த காங்கிரஸ் கட்சி வேறு. நீங்க நிக்கர் பிஜேபி, நீங்க ட்ரவுசர் நாட்டை சுரண்டிய காங்கிரஸ். பிஜேபி, நீங்க தான் அரை ட்ரவுசர் பிஜேபி, நாட்டை சுரண்டிய காங்கிரஸ். பிஜேபி. உங்களோட யூனிஃபார்ம் தான் அரை ட்ரவுசர், எங்களோட யூனிஃபார்ம் ப்ராப்பரான வெள்ளை குர்தா வெள்ளை பேண்ட், எங்களோட யூனிஃபார்ம் ப்ராப்பரான தொப்பி. சரி. அரை ட்ரவுசர் நீங்க, Right. அரை நிக்கர் நீங்க. உங்களுக்கு அருகதை இல்ல காங்கிரஸ் பத்தி பேசுறதுக்கு. அரை ட்ரவுசர் காரங்க, அரை நிக்கர் காரங்க, பேச பாருங்க அநாகரிகமா என்ன பேசு நம்ம ஹசீனா மேடம். பேசிட்டு சபையில சார், எடுத்துக்கிறேன். அதை மட்டும் பேசுங்க. சரி,